இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, இப்போ எந்த இடத்துல போயிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வலசரவாக்கத்துலேருந்து போரூர் போகிற வழியில் இருக்கேன் மேடம். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க, நாங்க இப்போ வந்துடுறோம். சரிங்க மேடம். போரூர் ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்களாம். வாங்க சீக்கிரமா போலாம். யா. திவ்யா, ரிலாக்ஸ் திவ்யா, ஒன்றும் ஆகாது, நம்ம போயிடலாம் திவ்யா. மேடம், அந்த கார் தான் மேடம். ம். சிவா, அந்த காரை ஓவர்டேக் பண்ணுங்க. ஐயோ, போச்சுடா, வராங்க. எங்க? இங்க பாருடா, ச்சே, வந்துட்டாங்கடா. தயவு செஞ்சு சீக்கிரம் போடா. நீங்க கொலை பண்ணலனா எதுக்காக செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி அப்படி பேசணும்? எதுக்காக நாங்க வரத்துக்குள்ள இப்படி எஸ்கேப் ஆக பார்க்கணும்? மினிஸ்டரோட பிஏங்கறத தாண்டி அவருக்கும் எனக்கும் பழக்கம் இருந்தது உண்மைதான். நாங்க எப்பவும் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் மீட் பண்ணிப்போம். ஆனா அன்னைக்கு அவரோட வீட்டுக்கு நான் போனேன். டார்லிங், இத நான் உனக்காக ஆப்பிரிக்கால இருந்து வர வச்சது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. உனக்காக இது என்ன வேணாலும் நான் தருவேன். திரும்ப திரும்ப. எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க வாங்கி கொடுத்தது எனக்கு பிடிக்காம இருக்குமா? ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சின்ன சின்ன கிஃப்டா கொடுத்துட்டு இருப்பீங்க? பெருசா எதுவும் தர மாட்டீங்களா? ஆஹா, உனக்கு இல்லாததா என்ன வேணும் கேளு. புதுசா ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டினீங்கல்ல, அதை என் பேருக்கு எழுதி வச்சா போதும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ஏய், என்ன டார்லிங் இது? இப்ப எதுக்கு நீ இப்படி முகத்தை உம்மன்னு வச்சிட்டு இருக்க? அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லன்னா என்ன? உனக்காக அடுத்த வருஷமே இன்னொரு காம்ப்ளெக்ஸ் கட்டி அத உன் பேர்லயே எழுதி வச்சிடறேன். ஓகே தானே? நான் ஒன்னும் அதுக்கு கவலைப்படல. அப்புறம் என்ன பிரச்சனை? நான் இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கேன். யாராவது கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த ஊரே என்ன தப்பா தானே பேசுவாங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ கண் கலங்கிட்டு இருக்க? பிரெக்னன்ட்டா தானே இருக்க? அத அபார்ஷன் பண்ணிட்டா போச்சு. இதுல என்ன இருக்கு? அபார்ஷனா? என்ன அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? வயித்துக்குள்ள ஒரு உயிர் இருக்குங்க, அத போய் கொலை பண்ண சொல்றீங்க? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏய், என்ன விளையாட்டு காட்டிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதை அபார்ஷன் பண்ணிடு சொல்லிட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? நான் இதை அபார்ஷன் பண்ண முடியாது. மரியாதையே என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏய், இல்ல வேற என்ன தாண்டி பண்ண சொல்ற? இதுக்கப்புறம் உங்களை நம்பி என்னால இருக்க முடியாது. நானும் என் வயித்துல வளர்ற குழந்தையும் நிம்மதியா வாழணும். அதுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ என் பேர்ல எழுதி கொடுத்துறீங்க. நான் அதை வச்சு என் லைஃப பாத்துக்கிறேன். ஓ, இதான் விஷயமா? நீ கேட்டதை நான் தரலன்னதும் இப்படி ஒரு டிராமா பண்றியா? தயவு செஞ்சு அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இவங்களும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணல. இளங்கோ கிட்டயும் கேட்டு பார்த்தாச்சு. சரி,
மினிஸ்டருக்கு நெருக்கமானவங்க வேற யாராவது இருக்காங்களா? சொல்லு. அவரோட மூத்த பையன் இருக்காரு. அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க சார். மினிஸ்டருக்கு இன்னொரு பையன் இருக்கானா? ஆமா மேடம். ஆனா இவரு கூட எந்த கான்டாக்டும் இல்லாம தனியா தான் இருக்காரு. ஏன்? அவருக்கும் இளங்கோவுக்கும் ஆகாது மேடம். அதான் அவர் இவங்க பக்கமே வரமாட்டாரு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அத கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டாரு மேடம். ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் தான் சொல்லுவாங்க. சரி, இப்ப மினிஸ்டரோட அந்த மூத்த பையன் எங்க இருக்காரு? சரியா தெரியாது. ஆனா கிண்டிக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். எங்களை விட்டுறீங்க மேடம். நாங்க இப்படியே போயிடுறோம். இந்த கேஸ் முடிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. ஜான், இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. நம்மளோட கண்காணிப்புல தான் இருக்கணும். நம்ம ஆளுங்களை அங்கிருந்து பாத்துக்க சொல்லுங்க. ஓகே மேடம். வண்டியில ஏத்துங்க. வாங்கடா. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, யாரு யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன, நிச்சயதார்த்தம் பண்ணா எனக்கு என்ன. எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப வந்து இப்படி அரைச்ச மாவையே அரைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் அயலி, சும்மா இங்க வந்து நின்னுக்கிட்டு திரும்ப திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம். மோனிகாவா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுக்கு இப்ப தேவையில்லாம வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா? இந்த விஷயத்தை விடுங்க. இத நம்ம அப்புறம் கூட பாத்துக்கலாம். ஆனா அந்த பென் டிரைவை நம்ம எப்படியாவது மோனிகா கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதுக்கு நாம விடவே கூடாது. என்னங்க? என்ன சொன்ன? அந்த பென் டிரைவ் எப்படி மோனிகாட்ட போச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் ஒன்னும் ஏய்! சொல்லு. இவ்வளவு பிரச்சனை நடந்தும் நான் ஏன் இன்னும் உன் குடும்பத்தை தொடாம இருக்க தெரியுமா? எல்லாம் உனக்காக தான். உன் அப்பா ஜெயில இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை. அவனை அங்கேயே வச்சு கொன்னுடலாம். வருமா, அந்த பென் டிரைவ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அது மோனிகா கிட்ட தான் இருக்கு.